AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. காலியாக உள்ள 2 தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்வதற்கு பிரதமர் தலைமையில் நாளை தேர்தல் குழு கூடுகிறது. அந்த குழு எப்படி புதிய ஆணையர்களை தேர்வு செய்யும் என்பதை விளக்குகிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், இனி நீங்க தொடரலாம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் தேர்தல்களை நடத்துவது இந்திய தேர்தல் ஆணையம். அரசியல் சாசனத்தில் உச்சபட்ச அதிகாரம் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 ஆணையர்களுக்கு கொடுத்திருக்கிறது. அவர்கள் தேர்தல் தேதி அறிவித்து விட்டால் அவர்கள் தான் இந்த நாட்டையே வழிநடத்துவார்கள். அந்த அதிகாரங்கள் கொண்ட 2 ஆணையர்கள் பார்த்தீங்கன்னா, அண்மையில் ஒரு சில தினங்களுக்கு முன்பு அருண் கோயல் ஆணையராக இருந்தவர் ரிசைன் பண்ணிட்டாரு. ஏற்கனவே ஒரு சில தினங்களுக்கு முன்பு, ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ஆணையர் ரிசைன் பண்ணிட்டார். எனவே 2 காலி இடங்கள் இருக்கின்றன. இதற்கு ஏற்கனவே ஒரு குழு இருக்கிறது. மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் தலைமையில் அவங்க என்ன பண்ணாங்க, உள்துறை செயலாளர் மற்றும் பணியாளர் பயிற்சித்துறை செயலாளர் 3 பேரும் சேர்ந்து ஒரு குழுவை ரெடி பண்ணிட்டாங்க. அதாவது 5 பேர் கொண்ட 2 குழுக்களை தயார் செய்து பரிந்துரைக்கு தற்போது அந்த ஆவணம் ரெடியாக இருக்கிறது. அந்த 10 பேரில் 2 பேரை தேர்வு செய்வதற்கான குழுதான் நாளை கூடுகிறது. ஏற்கனவே இருக்கிற சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், தலைமை நீதிபதி தலைமையில் தான் அந்த குழு இருந்தது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் 2 பேர் அந்த குழுவில் இருந்தாங்க. டிசம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட புதிய சட்டத்தின்படி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்து விட்டார். அந்த சட்டம் தான் இருக்கு. இப்ப அதுல தான் பிரதமர் தலைமையில் அந்த குழு இருக்காரு. மத்திய அமைச்சர், கேபினட்டால் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு மத்திய அமைச்சர் அந்த குழுவில் இருப்பார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கார். இந்த 3 பேர் தான் டிசைட் பண்ணுவாங்க. இதுல 2 பேர் பெரும்பான்மையை எதை சொல்றாங்களோ அதுதான் நிக்கும். அந்த 10 பேர்ல 2 பேரை நியமனம் செய்து ஆணையர்களாக நாளை இரவுக்குள் தேர்வாகி விடுவார்கள். அவர்கள்தான் வரக்கூடிய 15ஆம் தேதி புதிய 2 ஆணையர்களாக பொறுப்பேற்பார்கள். இந்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விஷயங்களை எல்லாம் அவர்கள் தான் 15ஆம் தேதி வெளியிட போகிறார்கள். இந்த SBI கொடுத்த அந்த ஆவணங்கள். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஒரு சில தினங்களில் அறிவிக்கக்கூடிய அந்த இந்திய தேர்தல், மக்களவை தேர்தலையும் இந்த 3 ஆணையர்கள் தான் நடத்துவார்கள். எனவே இந்த உச்சபட்ச அதிகாரம் கொண்ட தேர்தல் ஆணைய அமைப்பிற்கு காலியாக உள்ள 2 தேர்வு ஆணையர்களை தேர்வு செய்ய முறைதான் பார்த்தீங்க. இந்த புதிதாக வந்திருக்க குழு யாரை தேர்வு செய்கிறது என்ற விவரம் நாளை இரவு நமக்கு தெரிய வரும். ராதா, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.